ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேட்ரியாட் மூவியோடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்குறோம். சரி வாங்க வீடியோல போகலாம். டேனியலை ஃப்ளைட்ல இவனுங்க ஏற்றிருக்கானுங்க. ஸோ இப்போ இங்கே இந்தியன் எம்பசியால் அந்த கெமிக்கல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கெமிக்கல் மேலே படாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் உடம்புல பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆள் இறந்துருவாங்க. ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெமிக்கல் தான் அது. ஸோ அந்த கெமிக்கலை தான் நம்ம டேனியலுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்ல இவனுங்க கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா டேனியல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்ஸ் ஆடுறாரு. என்னது அவன் என்ன உயிரோட இருக்கானான்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்து வந்து பார்க்குறாங்க. அவனுங்க ஓபன் பண்ணி பார்த்ததுமே நம்ம ஆளு அந்த பாக்ஸை திறந்துட்டு வந்து அவனுங்க கூட ஃபைட் பண்ணி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. ஸோ இந்தியன் எம்பசியால் என்ன பண்றாருன்னா அந்த வீடியோல இருந்த அந்த 3 பேர் இந்த பாக்ஸை தள்ளிட்டு வந்தானுங்கல்ல அவனுங்க யாருன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவனுங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அவனுங்க சர்ச் சொல்யூஷன்ல ஒர்க் பண்றானுங்க. இதுக்காக அவனுங்க மாச கணக்குல பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஆளை எப்படி இந்த பாக்ஸுக்குள்ள இந்த மாதிரி கூட்டிட்டு வரதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்படி கூட்டிட்டு வந்துறானுங்க. இப்போ ஃபிளைட்ல நடந்த பயங்கரமான சண்டையில ஃபிளைட்ல இருந்து நம்ம டேனியல் பேராஷூட்டோட கீழே குதிச்சிடுறாரு. ஜேபி சுந்தரத்துக்கு இந்த விஷயம் போன் கால் மூலமா வருது. அந்த போன் எடுத்து இவர் கீழே இறங்கி வந்து அவருடைய லேப்டாப்பை பாக்குறாரு. ஜேபி வந்து ஒரு வீடியோ போட்டாரு இல்லையா, போட்டோ டேனியல வந்து நாங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி. அதுக்கு கீழே டேனியல் கமெண்ட் பண்றாரு ரிட்டர்னுங்கிற மாதிரி. சோ சுந்தரம் இப்போ டேனியல் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அதாவது டேனியல் இருக்கிறதா சொல்லப்படுற ஹாஸ்பிட்டலுக்கு சுந்தரம் வந்து செக் பண்றாரு. அங்க இருக்கிற பிரஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்றாருன்னா டேனியல் உள்ளதான் இருக்காருங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா விஷயம் என்னன்னா டேனியல் உள்ளவே இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் மேனேஜ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர் சொல்ல இப்போ இந்த 3 பேர் இருக்கானுங்களே அவனுங்களை கூட வச்சு ஜேபி பயங்கரமா திட்டுறாரு. இல்லை சார், நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஆனால் எப்படி இந்த தப்பு நடந்துச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் இந்நேரம் உயிரோட இருக்க மாட்டாங்கிற மாதிரி அடிச்சு சொல்ல, ஆனால் ஜேபி மட்டும் என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி நீங்கள் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்புறம் அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க, அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக பண்ணவர்னு தெரியுமா, நீங்கள் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தீங்களேங்கிற மாதிரி சொல்ல, அவன் எங்கே இருக்கான உயிரோட குணமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய பாடியை எதை வேணாலும் கண்டுபிடிங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்கிற மாதிரி அவனுங்கள்ட்ட சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு டேனியலுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஆயிஷா வந்துடுறாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க, அவருடைய ஒய்ஃப் நானே, எனக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி கேட்க, இப்போ ஜேபி அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்டையும் போயிட்டு அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனா எல்லாரும் சொல்லாத ஒரு பதில ஜேபி சொல்றாரு. என்னன்னா என்ன பதில் சொல்றாருன்னா, நீ என்ன அவருடைய கொண்டாட்டியாங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு ஸ்டன் ஆக வச்சிடறாரு. ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேனியலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சுட்டாங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் ஆயிஷா கூட இருந்திருக்காரு. சோ அங்கதானே அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அதை உட்காந்துருக்காங்க பாரு, அவங்களே சும்மா உட்காந்துருக்காங்க, உனக்கு என்னங்கிற மாதிரி திட்டுறாரு. யார் அந்த ஒய்ஃப்னு பார்த்தா நம்ம நயன்தாரா தான். சோ இப்ப நயன்தாரா என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய கார்ல வச்சுட்டு நீ வா நான் பேசிக்கலாங்கிற மாதிரி கூட ஆயிஷாவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. அவருக்கு ஆபத்து, அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் எப்படியாவது காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியுமா வாமான்னு சொல்லி கூட இல்ல நம்ம டேனியலை காப்பாத்தணும்னு திரும்ப திரும்ப சொல்ல, டேனியலே அங்க இல்லமா அப்புறம் யாரை போய் காப்பாத்த போறாங்கிற மாதிரி நயன்தாரா சொல்றாங்க. இப்பதான் எல்லா விஷயத்தையும் ஆயிஷா கிட்ட சொல்ல, ஆயிஷாவும் காதுல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. சோ அது வந்து போலீஸ் எல்லாம் போட்டு பாதுகாப்போட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஆயிஷா கூட்டிட்டு போறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பெரிஸ்கோப் மூலமா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய வீடியோ போட்டோ எல்லாம் வந்து ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த அவமானம் தாங்காம அவங்க அப்பா தூக்க மாட்டிக்கிட்டதா சொல்லி அவங்க அப்பாவை கொன்னதே இந்த பொண்ணுதாங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை ஜெயில வச்சிருக்காங்க, ஃப்ராடு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் எடுத்து நடத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தா டேனியலுடைய ஒய்ஃப் நயன்தாரா தான். சோ இங்க ஆயிஷாவும் நயன்தாராவும் எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கேன். அங்க சதியோடைய அப்பா ஜேபி சுந்தரத்தையும் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன். என்னன்னா டேனியல் தப்பிச்சிட்டாரு, இனிமே நம்மள பத்தின உண்மையெல்லாம் வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. டென்ஷனான சக்தி என்ன பண்றான்னா வேகமா அவனுடைய டீம் கிட்ட போறான். போயிட்டு பயங்கரமா தரான். அவனுக்கு என்ன டீட்டெயில் எல்லாம் கிடைக்குதோ அது நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி இங்க இருந்து அங்க டீட்டெயில் போச்சு. அதுவும் முக்கியமா அன்னைக்கு மீட் நடந்த அன்னைக்கு டேனியல் பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட்டை ஷோ பண்ணிருப்பாரு எல்லாருக்கும். சோ அந்த சர்டிபிகேட் எப்படி எங்க போச்சு, சர்டிபிகேட் கூட கிடையாது, ஒரு முக்கியமான ஜீவோ மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பெரிஸ்கோப்புடைய எந்த அதிகாரத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழங்குறதான ஒரு இது. அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல சதியோட ஒரிஜினல் சைனு, ஜேபி சுந்தரத்தோடைய ஒரிஜினல் சைன் சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இது எப்படி அவன் கை கிடைச்சது, ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு தேடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சதி என்ன சொல்றான்னா, என்ன தவிர வேற யாரெல்லாம் இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் எடுங்க, பேர்லாம் எடுங்கன்னு சொல்ல அதை எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுக்குறாங்க. அந்த டீட்டெயில்ல மைக்கேலுங்கிற பேரை இவர் நோட் பண்றாரு. இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பேரு, அதாவது இறந்து போன அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவருடைய பாய் ஃப்ரெண்ட். ஸோ அதை நோட் பண்ணிடுறாரு இவரு.
மைக்கேலால இதை அக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா அவரால் கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல இப்போ மைக்கேல் மூலியமா தான் இந்த விஷயம் போயிருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சான். சரி மைக்கேல் எங்கன்னு சொல்லி கேட்டா 2 மாசமா லீவ் போட்டுட்டு ஆள் இங்க வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது, எந்த இடத்துல மைக்கேல் வந்து இந்த சர்டிபிகேட்டை டேனியல் கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டவுட். ஏர்போர்ட்ல நோட் பண்றாங்க இங்க எங்கேயாவது மைக்கேல் வந்து மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது அங்க மைக்கேல் போயிருக்கான். கரெக்டா அந்த மீட் நடக்கிற அன்னைக்கு, அதாவது அந்த ஸ்பீச் அவர் கொடுத்தாருல டேனியல், அன்னைக்கு வந்து மைக்கேல் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 2 பேரும் எதையோ ஷேர் பண்ணிடுறாங்க. பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. மைக்கேலையும் கண்டுபிடிக்கணும், டேனியலையும் கண்டுபிடிக்கணும். டேனியல் எந்த இடத்துக்கு நேரா விழுந்திருப்பாரு, அந்த இடத்துல இருந்து வேற எங்க போயிருக்க முடியுங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறானுங்க. இப்பதான் டேனியலை காட்டுறாங்க. டேனியல் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துக்கு மீனவர்கள் தான் போயிட்டு அவரை காப்பாத்திட்டு வந்து அவருடைய படகுல வச்சிருக்காங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவனுங்க கிட்ட ரொம்ப பேசாம ஃபர்ஸ்ட் அவங்க போட்ல போயிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாரு. என்னன்னா இந்த போனு இன்டர்நெட்லாம் இல்லாத காலத்திலேயே மெசேஜ் பாஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அது. அதாவது தந்தி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். ஆனா இவங்க டைரக்டா அந்த வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி தந்தி கொடுக்காம இங்க இருக்கிற அந்த தந்தி அந்த மிஷின்ல இருந்து பண்ண அங்க இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா பல்ப் எரியுது. இங்க இருந்துகிட்டு சக்தி என்ன யோசிக்கிறான்னா, சரி இவரு இவங்க இந்தியா வந்தா யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் அவருக்கு ஒரு பதில் கிடைக்குது. இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ரஹீம் தான் அது. ரஹீம் தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிடுவான் அப்படிங்கிறது தெரிய வருது. ரஹீம் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் தான் மோகன்லால். இந்த மூவில ரஹீமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரஹீம் தான் இந்த ஹெல்ப் பண்ணிருக்கணுங்கிற மாதிரி யோசிக்க இதுல அவர் என்னவா இருக்காருன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆர்மி மேன், ரிட்டையரான ஆர்மி மேன் கூட சொல்ல முடியாது. அவருடைய காலில் அடிபட்டு அவர் காலை வந்து நடக்க முடியாம போனதுனால அவர் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு. அடுத்த படுக்கையாவே இருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். அங்க இருக்கிற பசங்க எல்லாம் என்ன கேக்குறானுங்கன்னா, ஒரு வீட்டுல உட்கார்ந்துருக்க ஒரு ஆர்மி மேனால இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண ஒரு மனுஷனாலையும் நம்ம என்ன பண்ணிட முடியுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சக்தி என்ன சொல்றாங்கன்னா, நான் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன், முட்டாள் அவங்க எல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாதா, இவங்க 2 ரொம்ப பழைய ஆளுங்க. மொபைல் போன்ஸ் இன்டர்நெட்னு வர்றதுக்கு முன்னாடியே மெசேஜ் பாஸ் பண்ணி நிறைய மிஷன்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எது மூலியமா வேணாலும் பேசிப்பாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு எக்யூப்மெண்டா கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல, அதே மாதிரி நம்ம மம்முட்டி என்ன பண்றாருன்னா இங்க இருந்துக்கிட்டு அந்த மிஷினால இப்படி இப்படி 2 தட்டு தட்டினா அங்க இருக்கிற ஒரு வீட்டுல, டெல்லியில இருக்கிற ஒரு வீட்டுல 2 டைம்ஸ் பிளிங்க் ஆகுது. அதே மாதிரி இவர் தட்டிக்கிட்டே இருக்காரு, அங்க பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்ப அங்க ஒரு ஆளு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கிறாரு. நம்ம மோகன்லால் தான் எழுந்திருக்கிறாரு. எழுந்து என்ன பண்றாருன்னா, இவர் நமக்கு வந்து சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படிங்கறது அவர் சொல்லணும்ல, அதனால அவர் வச்சிருக்கிற மிஷின்ல இருந்து அதே மாதிரி கிளிக் பண்றாரு. டேனியல் இருக்கிற போட்ல இருக்கிற லைட்டும் அதே மாதிரியே பிளிங்க் ஆகுது. இப்போ நான் சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு ரெடிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல்னு வச்சுக்கோங்களேன். இவர் பிளிங்க் ஆக அவர் என்னத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சிக்னல் போது போல இதான் விஷயங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ரஹீம் வீட்டுல உட்காந்துருக்காருன்னா, அவர் மொத்த டீமும் பண்ண ஒரு விஷயத்துக்கு யாராவது ஒருத்தங்க பொறுப்பு எடுக்கணும். அந்த பொறுப்பை தான் நம்ம ரஹீம் இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் வீட்லயே உட்காந்துருக்காரு, ரெயினியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வீட்டுல இருந்திருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்காதுல்ல, எப்படா டேனியல் எந்த பிரச்சனையும் இல்லாம பிளைட் ஏறி இன்னொரு நாட்டுக்கு போனாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணது கூட பாத்தீங்கன்னா நம்ம ரஹீம் தான் அந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவருடைய வீட்டுல பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல டேனியல ஒழிச்சு வச்சிருந்து சரியான நேரத்துக்கு அவர் வெளில, அதுவும் ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போக சொல்லி அந்த இடத்துல அவர் ஏத்தி விட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் அந்த ஹெல்ப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவர் உயிரோட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கும் ரஹீமால ஹெல்ப் பண்ண முடியுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ மைக்கேல காட்டுறாங்க. மைக்கேல் ஸ்கூல்ல கொண்டு போய் விட போன பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு ரொம்ப வேகமா வராரு. வீட்டுல இருக்கிற ஒய்ஃபுமே எத்தனை நாளைக்கு தான் நீ பயந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி கேள்வி கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது கம்மன் இருங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்னமோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் உடனே இந்த இடத்த விட்டு போகணுங்கிற மாதிரி கிளம்புறாரு. மைக்கேல் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு ரெண்டல் சர்வீஸ்ல இருந்து காரை ரெண்டலுக்கு எடுக்கிறான். அவங்க ஆதார் கார்டு வேணும்னு சொல்றாங்க. மைக்கேலுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு கொடுத்ததும் ஆதார் கார்டு வீடு இப்போ சக்திக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருது. இவனோட டீட்டெயில் எங்க கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட தான் எல்லா சாஃப்ட்வேருமே கையில இருக்குல்ல, அதை வச்சு இவன் எங்க ஆதார் கார்டு கொடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப மைக்கேல் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்றாரு. ஒரு ட்ரெயின் வந்து நிக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நம்ம ரஹீமும் வராங்க. இப்ப ரஹீமும் மைக்கேலும் சேர்ந்து டிராவல் பண்றாங்க. அந்த வாடகை கார்ல ஒரு போட்ல ஏறி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷிப் இருக்கு, அந்த ஷிப்ல போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி அனுப்பி வச்ச ஆட்டோலாம் இவங்களை தேடிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மைக்கேல் இப்ப எங்க போயிட்டு இருக்கான் வந்துட்டு இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ டேனியல கண்டுபிடிச்சிட்டாங்களே, டேனியல் நான் சாக போறேங்கிற மாதிரி டேனியல் சொல்றாரு. ஆனா ரஹீம் நான் விட மாட்டேன், வாடா பாத்துக்கலாங்கிற மாதிரி கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க.
போயிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் பழைய விஷயம் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பேக் சைட்ல யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. வேகமா வந்து இவங்க காரை இடிக்க இப்போ ஆளுக்கு ஒரு கன் எடுத்து எப்படியாவது சண்டை போட்டு ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டேனியல் சொன்னாலும் வேற வழி இல்லடா, எனக்கு முன்னாடி மாதிரி முடியல, நீனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க ஒரு சேசிங் ஃபைட் பயங்கர ஃபைட்டா நடக்குது. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலும் ஆர்மி சம்பந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், சீக்கிரட்டா வச்சிருக்க மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. சோ ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம ரஹீம் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதடா, நான் திரும்பி வருவேன், நீனும் உயிரோட தான் இருங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் மைக்கில் அவன் சிஸ்டம் ஓபன் பண்ணி அவனால முடிஞ்ச ஹெல்ப் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் சேர்ந்து வீடியோ போட போறாங்க. இவருடைய விளாக் வீடியோ இருக்குல்ல, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். இவனுங்களை பத்தின எல்லா உண்மையும் இவரு எடுத்து வைக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும்ல, அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். இப்போ நிறைய பேருடைய நம்பரை அவங்க டேப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு நம்பரை எடுத்து நம்ம ஒரு நம்பர் தர போறோங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அதுல ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு நம்பரை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு நம்பரை இவங்க சேர்க்க போறாங்களாம். அந்த நம்பர் யாருன்னு பார்த்தா ஜேபி சுந்தரத்துடைய நம்பர். சோ அவருடைய மொபைல் இப்ப நம்ம டேப் பண்ண போறோங்கிற மாதிரி சொன்னதும் ஜேபி பண்ண அவர் போன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ நெட்ல அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரம் ஜேபி சுந்தரம் பிளைட்ல ஏற போனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. போனை இவரு கீழே வச்சதும் இங்க ஒரு விஷயமா வெளில போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா டிஃபென்ஸ் மினிஸ்டரை கொன்ன விஷயம், இவர் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணது, இவர் அந்த சக்தி சொல்யூஷன் மூலமா பண்ண பல வேலைகள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு. இவருக்கே அந்த விஷயம் தெரியல, ஏன்னா பிளைட்ல வந்துட்டு இருந்ததுனால. இவர் பிளைட்டை விட்டு கீழே இறங்கும் போது அங்க பெரிய நியூஸா இருக்கிறது இவர் தான். இவருக்கே ஒன்னும் புரியல, என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. அந்த நிலைமையில தான் அவர் கீழே வந்து இறங்குறாரு. சோ அங்க என்ன சொல்றாங்கன்னா, பேக் என்ட்ரன்ஸ் சரியா போயிடலாம் சார், இங்க பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாலும் கேட்காம சுந்தரம் அந்த பக்கமா போக மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு அவர் மேல பிளாக் கலர் மை எடுத்து அடிக்கிறது, அதை பண்றது இதை பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல டேனியல் இவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. இப்ப நம்ம ரஹீம் எங்க வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா, ஒரு விட்டிம் பொண்ணு ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணை கொல்ல சொல்லிட்டானுங்க. சோ அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் ரஹீம் இங்க வந்திருக்காரு. வந்த மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட இங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து அவளை கொல்ல பாக்குறாங்க, ஏன் கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நான் உயிரோட காப்பாத்திடுவேங்கிற மாதிரி ரஹீம் சொல்ல, போலீஸும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. இவரு கால் முடியாதனால இவர் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துருக்காரு. ரவுடி பசங்க பயங்கரமா உள்ள நுழைஞ்சிடறானுங்க. ரவுடி பசங்களுக்கும் இவங்களுக்கும் நடையில ஒரு பயங்கர சண்டை நடக்குது. அது அந்த பொண்ணை சேஃப் ஆக்கிட்டாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு லிப்டுக்குள்ளே வச்சு ரஹீமா போட்டுட்டானுங்க. போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எல்லாரும் வச்சு ஓடிட்டானுங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம டேனியலுக்கு இது பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா உயிர் நண்பன் இப்படி இறந்து கிடக்காருன்னு சொல்லிட்டு, சோ இதை நான் சும்மா விட மாட்டேன், அங்க யாரெல்லாம் இருந்தா எத்தனை பேர் இருந்தா அவனுங்க முகம் ஆளு யாரு இப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், அவனுக்கு நான் பழி வாங்குவேங்கிற மாதிரி சொல்ல அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அங்க நடந்த விஷயத்த அதை நம்ம டேனியல் பார்க்க அவருக்கு கொலை வெறி ஆகுது. சோ அந்த வீடியோல ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னா, செத்து கடந்த ரஹீம் வந்து சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்காரு. இது என்னடா இது கண்ணை சிமிட்டிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் யோசிக்க, அப்பதான் ரஹீம் ஒரு கிளாஸ் எடுத்து இருந்திருக்காரு. அந்த கிளாஸ்ல இதை பத்தி சொல்லி இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்த ஏதோ ஒரு ஆபீசர் இந்த மாதிரி போயிட்டு ஃபாரின் கண்ட்ரில, அதாவது நம்மளுடைய எதிரியோட கண்ட்ரியில போய் மாட்டிக்கிட்டப்போ ஒரு வீடியோ மாதிரி பதிவு பண்ணி அனுப்புவாங்கல்ல, நான் இந்த இடத்துல மாட்டிடுறேன், ஏன்னா வந்து இவ்வளவு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடும் போது அந்த வீடியோல இவர் என்ன பண்ணிருக்காரு, தந்திரமா கண்ணை சிமிட்டிருக்காரு. ஏன்னு சொல்லி பார்த்தா, ஒரு தடவை பிளிங்க் பண்ணா இந்த வார்த்தை, 2 தடவை பிளிங்க் பண்ணா இந்த வார்த்தை, சைடா பிளிங்க் பண்ணா, மெயினா பிளிங்க் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பிளிங்க் பண்ற விஷயத்துல கூட இவங்க கோட் வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி கண்ணை சிமிட்டணும்னு சொல்லிட்டு. சோ அதே தான் இப்ப இங்க ரஹீமும் பண்ணிருக்காரு. இவர் கண்ணை சிமிட்ட அந்த வீடியோல இருந்து நம்ம டேனியல் என்ன வேர்டு சொல்ல வராருங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, OLIVEன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு நம்பர் ஆலிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைக்கேல் இருக்கான்ல அவன் சொல்ல, ஆலிவா அப்படின்னா என்னன்னு கேட்க, அந்த இறந்து போன பொண்ணு, அதாவது மைக்கேலுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனால அவ இருந்த அந்த அபார்ட்மெண்டோடைய பேர் தான் ஆலிவ். அவருடைய அபார்ட்மெண்ட் நம்பர் தான் அது பக்கத்துல இருக்கிறது. அதை தான் ரஹீம் கடைசியா சொல்லியிருக்காரு. எதுக்காகனா அந்த பொண்ணை அங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா விக்டிம் தான். மைக்கேலும் இன்னொரு அந்த பொண்ணு கொல்ல பார்த்தானுங்கல்ல அந்த பொண்ணையும். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நான் ரொம்ப நல்லா படிச்சதுக்காக எனக்கு ஃப்ரீயா லேப்டாப் கொடுத்தாங்க. நான் ஸ்டார்டிங்ல அதை என்னோட ஸ்டடீஸ்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். போக போக எங்க வீட்டுல அதை நாங்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாமே பண்ணணும், ரீல்ஸ் பண்றது, ஷார்ட்ஸ் பண்றது, எங்க வீட்டுல நாங்களாம் வீடியோஸ் பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணணும். அப்படி இருக்கும் போது எனக்கு இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, இன்னொரு
இன்னொரு பக்கம் மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஃப்ரீ லேப்டாப்ஸ் நாங்க கொடுக்குறோம் இல்லையா, அது மூலயமா அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணு என்ன படிக்குது, என்ன படிக்க போகுது, இதுக்கு என்ன பிடிக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்க தெரிஞ்சுப்போம். அதை வச்சு இவங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவோம். எந்த நேரத்துல அவங்க கஷ்டத்துல இருக்காங்களோ அந்த நேரத்துல கரெக்டா நாங்க லோன் ஆஃபர் பண்ணுவோம். அதை அவங்களால கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சே பண்ணுவோம். அதை வச்சு டார்ச்சர் பண்ணுவோம். அவங்கள நாங்க யூஸ் பண்ணிப்போங்கிற மாதிரி நிறைய விஷயத்த மைக்கேல் சொல்றாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இந்த லேப்டாப்பால என் குடும்பமே அழிஞ்சு போயிட்டு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு எப்படி தெரியும்? இந்த லேப்டாப் கேமராவில யாரு வேணாலும் வீடியோ பாக்குறானே எனக்கு எப்படி சார் தெரியும்னு சொல்லி அழுது. இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ சக்தியை எல்லாருமே தாக்குறதுக்காக அவருடைய ஆபீஸ் முன்னாடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி ஒரு வழியா தப்பிச்சு அவனுடைய ஆபீஸ் உள்ள வரான். அவன் ஆபீஸ்ல அவங்க அப்பா ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா தடயத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ சக்தி என்ன பண்றான்னா, ஆபீஸ்க்குள்ள போனதுமே இங்க ரெய்டு வராங்க. சோ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, அவங்களுடைய சிபியூல இருக்கிற மெமரி கார்டை டேட்டாவை தூக்கி வெளில போடுங்க, போட்டு நொறுக்குங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் அவங்க கொடுக்குற ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் போன் பண்றாரு. அப்பாவும் பையனும் பேசிக்கிறத கீழே இருந்து மைக்கேல் கேட்டுட்டு தான் இருக்காரு. மைக்கேலும் டேனியலும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இவங்க கேட்டுட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சதுனால சக்தி என்ன சொல்றான்னா, சார் டேனியல் சார், நீங்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். எதுக்காக இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு நான் ஃபிளைட்ல கிராஷ் ஆக இருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்த யார் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய சொந்த அப்பா. என்னை பெத்தெடுத்த என் அப்பா தான் அதை பண்ணது. அதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுதான் பக்கத்துல இருக்கிற மைக்கில் திரும்பி பாக்குறாரு. அவனுமே ஆமாம் சார், அவங்க அப்பா பண்ணதுதாங்கிற மாதிரி சொல்ல இப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா, ஜேபி சுந்தரத்துடைய பதவி அப்ப போற மாதிரி இருந்திருக்கு. பையன் மட்டும் இறந்து போயிட்டானா அந்த அனுதாபத்துல அந்த பதவியும் கிடைச்சிரும், அடுத்த இதுல சீட்டும் கிடைச்சிருங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. பெத்த பையன் போனா கூட பரவாயில்ல, சீட்டு தான் வேணும்னு ஏன் எங்க அப்பா நினைச்சா தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல எல்லாமே அதிகாரத்துக்கு தான். இப்ப நான் அலையிறதும் அதே அதிகாரத்துக்கு தான். எனக்கு அந்த அதிகாரம் வேணும், அந்த அதிகாரத்துக்காக தான் நான் இவ்வளவு உழைக்கிறேன் மாதிரி சொல்றான். அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப என் உயிரை நீங்க பலி கொடுக்க நினைச்சீங்க, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு விசாரணைக்கு போயிட்டு போயிட்டா என் மானமே போயிடும். நீங்க இறந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை இதோட முடியுங்கிற மாதிரி சக்தி சொல்ல அவங்க அப்பாவும் அப்படியே யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் டேனியலும் மைக்கேலும் ஷார்ல உட்காந்துருக்கானுங்க. அவன் செத்துருவானான்னு சொல்லிட்டு இவன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு செத்து போயிட்டாரு. இப்போ அவர் இருந்தா மட்டும்தானே இவனை ஏதாவது பண்ண முடியுங்கிற மாதிரி நினைக்க ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடறான். என்ன சார் பாத்தீங்களா, இப்ப ஒரே செகண்ட்ல என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இப்ப உங்களால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி தென்னாவட்டா பேசுறான். டென்ஷன் ஆனா நம்ம டேனியல் என்ன பண்றாருன்னா, கடகடன்னு அவர் காரை விட்டு கீழே இறங்கி வராரு. இன்னொரு பக்கம் மக்களுமே அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள இறங்கி வராங்க. அந்த கம்பெனி நொறுக்குறாங்க. மைக்கிளுக்கும் டேனியலுக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருது. முக்கியமா மைக்கிள் என்ன பண்றான்னா, உள்ள போயிட்டு அந்த சிஸ்டத்தையே கிராஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு சக்தி போயிடுறாரு. சக்திக்கும் மைக்கேலுக்கும் இடையில பெரிய வாரே நடக்குது, பயங்கர சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையில மைக்கேலை ஏதோ பண்ண போறாரு சக்தி. அந்த நேரம் டேனியல் உள்ள புகுந்து மைக்கேலுக்கு ஹெல்ப் பண்ணி சக்தியை போட்டு அடிச்சு வைக்கிறாரு. அப்படி அடிக்கும் போது கூட என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப திறமையான பையன்டா, நீ ஆர்மிக்கு வேணும், நீ திரும்பவும் ஆர்மிக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டு பாக்குறாரு. ஆனா என்ன சொல்லியும் அவன் கேக்குற மாதிரி இல்ல, மறுபடியும் நம்ம டேனியலை தான் கொலை பண்ண வரான். டேனியல் என்ன பண்றாருன்னா, வேற வழி இல்லாம அந்த மைக்கேலுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி கொண்டு வருவான்னா, ஒரு ஸ்ப்ரேவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பான், ஒரு பர்ஃபியூம். அந்த பொண்ணே ஆர்டர் போட்டிருக்காது, ஆனா அந்த பர்ஃபியூம் அந்த வீட்டுக்கு போயிருக்கும். அதான் அவங்க போனை யூஸ் பண்ண முடியல அந்த மாதிரி. அந்த பர்ஃபியூமை நம்ம டேனியல் எடுத்து வச்சிருப்பாரு. அதே பர்ஃபியூமை இப்ப சக்தியுடைய முகத்திலயும் அடிச்சு விடுறாரு. நம்ம டேனியலுடைய முகத்துல பூசப்பட்டிருக்கும் இதே பர்ஃபியூம் தான். இப்ப அதை அடிச்சதும் இவருக்கு என்னமோ ஆகுது, ஒரு மாதிரி சுயநினைவே இழந்து மயக்கம் வர மாதிரி வந்துருது. அப்படியே கீழே இறங்கி போய் கார் எடுத்துட்டு வேகமா போக ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் விடுற மாதிரி இல்ல, மாத்தி இவரை போட்டு அடிக்கிறது துவைக்கிறதுமா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு சுயநினைவு இழந்து ஒரு மாதிரி கோமாவுக்கு போற மாதிரி ஆயிடுறாரு. காரை ஓட்ட முடியாம ஓட்டிட்டு போனதுல பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கார் மல்லாக்க கிடக்கு. இப்ப சக்தியும் இறந்து போயிட்டாரு. இப்போ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லாருக்குமே இங்க நீதி கிடைக்குது. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணையுமே அவங்க குடும்பத்துல ஏத்துக்கிறாங்க. இப்போ டேனியலுக்கு அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கால் பண்ணி திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணியா வாயான்னு சொல்லி போடுறாங்க. ஆனா டேனியல் என்ன சொல்றாருன்னா, ரஹீமுக்கு கிடைக்க வேண்டிய நியாயப்படி கிடைக்க வேண்டிய மரியாதை, ராணுவ மரியாதை எல்லாம் கிடைச்சா மட்டும்தான் நாங்க வருவேன். ரஹீமுக்கு அங்க ஒரு மெமோரியல் அமைக்கணும், அப்பதான் நான் வருவேங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே அவங்க நண்பனை ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாரு. அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கறத. இவர் கால் போய் இருந்தவர் இவர் தான் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. தன்னம்பிக்கை விடுறாதுன்னு சொல்லி திரும்ப சொல்லி ரஹீமுக்கு டேனியல் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ரஹீமுக்கு ஒரு மெமோரியல் மாதிரி அந்த பில்லரும் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வரலாமே சொல்லிட்டு அவங்க ஹையர் அஃபிஷியல் டேனியல கூப்பிட டேனியல் இதுக்கு வரமாட்டேன்னு மறுக்கிறாரு. ரீசன், இப்படி ஒரு தேசபக்தி ஒரு ஆளை தேச துரோகின்னு சொல்லி முதல்வரே இவ்வளவு நாள் வெளில இருக்க வச்சு, அது மட்டும் இல்லாம இவருடைய நண்பன் ரஹீமையும் சாகர அளவு கொண்டு போய் இந்த நாடு விட்டுடுச்சுன்னா அப்ப தேசபக்தி உள்ள ஆட்களுக்கு என்னதான் மரியாதைங்கிற மாதிரி டேனியல் ரொம்பவே கோபப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இந்த இடத்துல இந்த மூவி முடியுது.
ஓகேங்க, நெக்ஸ்ட் மூவில மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.